வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முத்துவும் மீனாவும் ரொம்ப ஒரு சண்டை பிடிக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாரால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீனாவோட தம்பியோடு தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனோஜ். ஸோ மனோஜ் என்ன செய்ய போகிறார், அவருக்கு வேலை கிடச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முத்து மீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட போயிட்டு மீனாவோட தம்பி அதாவது சத்யா அவன் போய் ரொம்பவே சண்டை பிடிச்சிருக்கான். நீ என் அக்காவையே விட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இடத்துக்கு போயிட்டு சத்யா வந்து சண்டை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவன் முத்து வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. மீனாவை எங்கே போனேன்னு கேள்வி கேட்டாங்க. நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னு கேட்டாங்க. ஏன் போனேன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் போனால் நான் யாரை கேட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி கட்டு தான் சத்யா இருந்தானா, ஆமாம் இருந்தால் நான் கூட பேசினேன் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு, இனிமேல் உன் தம்பிக்கிற இடத்துக்கு நீ போகக்கூடாது, உன் தம்பியை நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறேன். ஏன் பார்க்கக்கூடாது, அப்போ என் அம்மா என் தங்கச்சியெல்லாம் நான் எப்படி பார்த்து பேசுகிறதே என் அம்மா வீட்டுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறான். ஸோ அப்படி கேட்கும்போது முத்து வந்து யோசிக்கிறான். அவங்க நம்ம வீட்டுக்கு வர சொல்லி பேசு, இல்லைன்னா கோயிலில் வர சொல்லி பேசு, ஆனால் உன் தம்பிக்கிற இடத்துக்கு மட்டும் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சண்டை பிடிக்கிறான். இனிமேல் இன்னொரு டைம் என் இடத்துக்கு வந்து சத்தம் போட்டானா நான் சும்மா இருக்க மாட்டேன், அடி வாங்கின்னு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டான். ஸோ மீனா வந்து சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னடா ஆச்சு, மாமா ஏன் இப்படி பேசுகிறாங்க, நீ என்னடா பண்ண, நீ என்னத்துக்கிட்ட மாமா இடத்துக்கு பண்ணேன்னா, எந்த மாமான்னு கேட்கும்போது யாருன்னே தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, ஓ உன் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறான். நக்கலா ஏன்டா இப்படி பேசுகிற, என்ன நினச்சி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே அவர் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறான். ஸோ இவங்களுக்குள்ளே இப்படி பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. இனிமேல் ஒழுங்காக இருற சத்யா, இனிமேல் நீ சிட்டிக்கிட்ட வேலைக்கு போவாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சிட்டிக்கிட்ட வேலைக்கு போகிறதுனால தான் நம்ம குடும்ப கஷ்டம் கொஞ்சமாவது குறையுது, பணம் தான் இங்கே எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் ஃபோனை வச்சாரா. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் முத்தோட அப்பா பர்ஸில் வச்சுருந்த 300 ரூபாயை காணுமேன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த 300 ரூபாய் யார் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் தான். ஸோ இந்த விஷயம் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ எப்படியாவது சமாளிக்கலான்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஏங்க இப்படி 300 ரூபாயை காணும்னுக்கிட்டே நீங்கள் எங்கேயாவது செலவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இல்லை பர்ஸு தான் செலவு பண்ணால், நான் எதுவும் செலவு பண்ணலையே பார்க்குக்கு போகும்போது கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனோஜ் வேறு வேலைக்கு போகிற டைம் ஆச்சு, அவங்ககிட்டையும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போது மனோஜ் வெளியே வரான். போயிட்டு வரும்போது நில்ற காசுக்கு தான் 500 ரூபாய்க்கு 100 ரூபா நோட்டு சில்லறைக்கு தான் கேட்கும்போது, இல்லைப்பா என்கிட்ட ஃபோனில் தான் எல்லாமே ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். ஸோ வெளியே போயும் ஒட்டி நின்று கேட்குறான் அந்த பிரச்சனை முடியுதா இல்லையான்னு. ஏன்னா அவன் தானே பணம் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை அவங்க அம்மா சமாளிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ வேலைக்கு போன இன்டர்வியூ போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஆனால் நீங்கள் 14 லட்சம் வந்து பணம் கட்டினா தான் உங்களுக்கு இந்த வேலை கன்ஃபார்ம்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் வந்து வீட்டில் வந்து அவங்க அம்மா கிட்ட காதலுக்கு சுசுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனோஜிக்கு வேலை போன விஷயமும் தெரியாது, இன்டர்வியூ போகிற விஷயமும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும். மனோஜ் அம்மாவும் காதலுக்கு சுசுசான்னு பேசின்னு ஐயோ இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு இது தான். ஆனால் 14 லட்சம் கட்டினா தான் வேலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கனடா போகணுமா. அதுக்கே இந்த விஷயத்தை சொல்லதுமே எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ மனோஜோட அப்பா, இதெல்லாம் நான் இல்லை சாமி, 4 விடுங்க, ஏற்கனவே லட்சமாக போனது பார்த்தாது, இப்போ 14 லட்சம் வேறையா, இப்போ உனக்கு இருந்த வேலையும் போயிடுச்சு, இப்போ இருக்கிற வேலையும் கோயா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இப்போ அடுத்த டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு தான் பணம் கேட்க போகிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.